வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறா. நியாயப்படி நம்ம 2 கார் வச்சுருக்கோம். இவ்வளோ நாள் பெரிய டிரைவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் சம்பாத்தியம் பண்ண முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனா சம்பாத்தியம் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவளோட கூடுதலாக நான் சம்பாதிச்சோம்னா அவளை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க முடியுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் வருந்துறாரு. அப்படி ஒரு இடத்துல நிற்கும்போது மனோஜை ஏமாத்துறவங்கள நிற்கிறாங்க. அவங்க ஒரு அவசரமாக போகணும் தம்பி, தம்பி வாடகைக்கு வரலாமா அப்படிங்கிறாங்க. உடனே முதல்ல முத்து இல்லை நான் வரல அப்படிங்கிறாரு மன உளைச்சலில். தம்பி நாங்கள் ரொம்ப தூரம் போகணும், உங்களுக்கு காசு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. காசு நிறைய கிடைக்குமா, எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. பெங்களூர் போகணும் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சரிண்ணே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காரு. சரி ரைட்டு, அங்கே போயிட்டு வந்தால் எப்படியும் கையில் காசு கிடைக்கும், நம்ம மீனாட்டை கொடுத்தா உண்டியலில் போடுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்கள காரில் எடுத்துக்கொண்டு அவங்க சொன்ன அட்ரஸை கொண்டு விடுறாங்க. தம்பி இந்த இடம் தெரியுதுல்ல, வீட்டுக்கு திரும்பி போயிருவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் பெங்களூர் எனக்கு எல்லாமே அத்துப்படி தான், நான் ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு நான் வீட்டுக்கு போனாலும் சரி தான், எவ்வளோ நாள் கழிச்சுனாலும் இந்த இடத்துக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன். ஏன்னா இந்த பக்கத்துலேயே நான் நிறைய பேரை விட்டுட்டு போயிருக்கேனே அப்படிங்கிறேன். அப்படியா சரி ரைட்டு, தம்பி எவ்வளோ தம்பி வாடகை அப்படிங்கிறாங்க. ஒரு வாடகையை சொல்கிறாரு. தம்பி இந்தாங்க பிடிங்க, பேட்டா வச்சுக்கோங்க அப்படி அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி வச்சுக்கோங்க, ரிட்டன் சும்மா தான் போவீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்ருக்காரு. அப்போ முருகேசனை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி முத்து எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து என்ன டவார்னு பெங்களூர் போயிட்டேன், நீ தான் ஒரு இடத்துக்கு கூட்டி போகணுன்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ பெங்களூரில் இருக்கேன்னு சொல்கிறியே அப்படிங்கிறாங்க. அண்ணா எங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நானும் பெங்களூர் தான் வரணும், ஆனால் அந்த வேலையை நீ மட்டும்தான் செய்ய முடியும் தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன வேலைண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி அங்கே ஒரு ஆளை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே என்னண்ணே அப்படிங்கிறாங்க. எப்பா உனக்கு வேலை தான் சரிதானா, இப்போ நான் வருது வரைக்கும் நீ தங்கு, அங்கே ஒரு நாள் வாடகை நான் தந்துடுவேண்ணே, அங்கே உன்னை வச்சு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சிரிக்காரு. நம்மளுக்கும் கொஞ்சம் பணத்தோடு வீட்டுக்கு போனால் நல்லா தான் இருக்கும். உன்னை வேறு ஒரு நாள் இங்கே தங்குறதுக்கே ஒரு நாள் வாடகை தராங்கிறாரு, யாரையா வர சொல்கிறாங்க அப்படின்னு வர சொல்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகல ஒரு ஆளுங்க இருக்கார். அண்ணே முருகேசனை சொன்னாங்க உங்களை கூப்பிட்டு கொண்டு அந்த ஹோட்டலில் தங்க சொன்னாங்க, வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. அடுத்து தங்கிட்டு வெளில சாப்பிட வராங்க. அங்கே முருகேசனை வேறு ஒரு காரை புக் பண்ணி இங்கே பெங்களூருக்கு வந்துட்டுருக்காரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து கொண்டு விட்டவங்க புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் எப்படியாவது சீட்டிங் பண்ணி இங்கே உள்ள ஆல்ட்டாட்டை போட்டு எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களும் முத்து சாப்பிட்ற ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க. என்ன சார் இங்கே நீங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து நான் தான் கேட்கணும், நீங்கள் என்ன இன்னும் ஊருக்கு போகலையா, போகிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கால் பண்ணாங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் பெங்களூரில் இருக்கேன்னே. அங்கே தான் தம்பி வரேன், உனக்கு இங்கே வேலை இருக்குது, நீ வெயிட் பண்ணதை தப்பாக நினைக்க வேண்டாம், ஒரு நாள் வாடகை நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, சரி அப்போ வாய்ப்புகள் வருது, தம்பி நான் பில் கொடுத்துட்றேன் அப்படிங்க. இல்லையா நான் சாப்பிட்டது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சாப்பிட்டது முத்து கொடுத்துட்றாரு. அவங்க அதனால் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. முத்துக்கு ஒரு வகையில் கஷ்டமாக இருக்குது. மீனாவட்டையும் சொல்லலை, அப்பாட்டையும் சொல்லலை. ஆனால் பரவாயில்லை, எப்படி 2 பேரும் போன பிறகு சத்தம் போடுவாங்க. நம்ம மாடியில் ரூம் கட்டுறதுக்கு ஏதோ பைசா சேர்ந்த மாதிரி இருக்கும். மீனாவுக்கு ஆன்லைனில் ஆஃபர்லாம் வருது, எனக்கு அதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவர் பெங்களூர் பக்கத்தில் வந்திருக்காங்க ஃபோன் அடிக்கிறாரு முருகேசனை. முத்துக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, முத்து எடுக்கவே இல்லை. அப்போ மீனா ஒரு சாதா எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. ஏங்க நீ எங்கே இருக்கீங்க எது இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்கே இருந்தாலும் பத்திரமா இருங்க, உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன், உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை பார்க்காம ஒழுங்காக சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியலங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டால் முத்துக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே மீனாவுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா நான் வேற எங்கேயும் போகல, என்னை விட அதிகமாக சம்பாதிக்க வைக்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. காலையிலே நினச்சேன், காலையிலேயே ஸ்டாண்டுக்கு போனாலும் ஏதாவது ஆஃபர் வருமானு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கர்நாடகாவுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. நேராக பெங்களூர் வந்துட்டேன். அங்கே விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது முருகேசன் தெரியுமில்ல, அவன்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, அது என்ன நல்ல வசதி, அவங்க ஃப்ரெண்டு கூட பெரிய கார் கம்பெனி வச்சுருக்காரு. அவர் கால் பண்ணி ஒரு நாள் ஒரு வேலை வேண்டியிருக்கு முத்து, எங்கே வெயிட் பண்ணும்போது நான் ஒரு நாள் வாடகை இருந்ததுன்னாரு.
நம்ம கரும்பு திங்க கூலியான்னு இருந்துட்டேன் மீனா. ரூம் எடுத்து தராங்க, அதுபோக வாடகையும் கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க மீனா. கண்டிப்பாக நான் வந்து கோவமாக வந்துட்டேன், அதனால் செல்லை முதல்ல ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணியிருக்கீங்க, நீ எஸ்எம்எஸ் அனுப்பணுன்னு என்னால் தாங்க முடியல மீனா. என்னை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. ஏங்க என்னை விட உங்கள் அப்பா தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சாப்பிடவே இல்லை மாமா, ரொம்ப சங்கடப்பட்டுட்ருக்காங்க, மாத்திரை கூட போடாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீ போட சொன்னானே அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் போகிறவங்க எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்கன்னு சொன்னால் தானேங்க அவர் வந்து மன நிம்மதியாக இருப்பார். ஒரு வார்த்தை ஃபோனில் பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோப்பா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பார்க்கில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டேறியா வைக்க மாட்டேன், நீ எதுக்குப்பா நீ பார்க்கலாம் போயிட்டுருக்க அப்படிங்கிற. டேய் இவ்வளோ அக்கறை இருக்கவங்க போகிற இடத்த சொல்லிட்டு போகணும்டா. மீனா எவ்வளோ கஷ்டப்படுவோம், நான் எவ்வளோ கஷ்டப்படுவோம் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. சாரிப்பா, மாடியில் ரூம் கட்டுறதுக்கு பணம் இல்லைப்பா, அதுக்கு மீனா தான் அதிகமாக சம்பாரிச்சு உண்டியில் சேர்த்துட்ருக்கா. எனக்கு சரியான வருமானம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா. பெங்களூர் வரைக்கும் ஒரு ஆஃபர் வந்தோன்னே அப்படி வந்துட்டேன்ப்பா. இங்கே வந்தோன்னே இங்கே இன்னொரு வேலைப்பா, அதை முடிச்சுட்டு தான் வருவோம்ப்பா, நீ எதுவும் நினைக்காதப்பா, நான் வந்து ரொம்ப நல்லதான்ப்பா இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாதப்பா, சாப்பிடுப்பா ப்ளீஸ்ப்பா, போய் சாப்பிட்டு மாத்திரைலாம் டயத்துக்கு போடுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் மீனாட்ட முதல்ல பேசுடா அப்படிங்கிறாங்க. எப்பா மீனாட்ட பேசின பிறகு தான், மீனா அவங்க அப்பாட்ட பேசுன்னு சொன்ன பிறகு பேசினப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பாசத்தில் பேசலை, மீனா சொன்ன பிறகு தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்த பிறகு 2 பேரும் சத்தம் போடுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு ஏதாவது பணம் சேர்க்க முடியுமான்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ போனதெல்லாம் நான் தப்பாக சொல்லலை, மீனா ஃபோன் பண்ணுறால அவட்ட பதில் பேசிக்கலாம்ல, இல்லை அப்பா அடிக்கிறோம்ல அப்பமாவது பதில் பேசிக்கலாம்ல, யார் ஃபோனையும் நீ வந்து எடுக்கலைன்னா என்னமோ எதுவும் நினைக்க வேண்டியிருக்கலடா. ரொம்ப மனசு சங்கடமாக இருந்துச்சு, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு. வீட்லேயும் பயங்கரமான பிரளயம் நடக்குது. என்னப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து பேசிக்கிடுவோம், நீ கவனமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இப்படின்னு சமாளிக்காது. மனோஜ் விஷயத்தை நம்ம பேசணுன்னா நல்லா இருக்காது, மனோஜ் பணத்தை கொடுத்து ஏமாந்து வாங்கிட்டான்னு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்காரு நம்மளை. மீனாவும் அப்படி தான். உடனே மீனாவுக்கு மறுபடியும் கால் பண்ணி, மீனா நீனும் அப்பாவும் எதுவும் நினைக்காதங்க, உங்கள் 2 பேரை தவிர்த்து வேறு யாரும் இனி அந்த வீட்டில் நான் வரலையே வைக்கலையேன்னு நினைக்க போகிறது இல்லை, அதுதான் உண்மை. ரவி அண்ணனங்க அப்படின்னு கேட்டுட்டு அதோட முடிச்சுக்கிடுவான். ஸ்ருதியும் அப்படி தான். ஆனால் ரோகிணி, எங்கள் அம்மா, மனோஜெலாம் நான் வராட்டிலுமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க. சரி ரைட்டு, நான் வந்து வாங்கின வாடகை பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டு விடட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்கள் கையில் வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு செலவுக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ முத்துக்கு வந்து எல்லா நண்பரும் ஃபோன் அடிச்சிருக்காங்களா, அதை எடுத்து ஒருத்தருக்காக பேசுகிறாரு. டேய் என்னடா நீ நினச்சிட்ருக்க அப்படிங்கிற செல்வம். என்னடா அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் உனக்கு ஃபோன் அடித்தா ஏன் எடுக்க மாட்டேன், நாங்களாம் அடித்தா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன், லெட்டருக்கு வேலை பார்க்கியா, எங்களுக்கு வந்து ஆஃபர் வரலன்னா நீ வந்து ஆஃபர் கொடுப்ப வைப்ப, ஃபோன் எடுக்கலைன்னா அவ்வளோ சத்தம் போடுவேன், இப்போ நீ மட்டும் ஃபோன் எடுக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்துச்சு, அதான் ஃபோன் எடுக்கல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறேன். ஏதோ எது பிரச்சனை ஏடா வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் கேட்டாலும் ஒன்றும் இல்லைங்க, நீனும் ஒன்றும் இல்லைங்க, அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. டேய் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைடா, இப்போ மீனாவுக்கு நல்லாவே வந்து டெக்கரேஷன் ஆர்டர் வருது, பூ வியாபாரம் ஆகுது, மூர்த்த நேரமத்தியாக நல்லா இருக்குது, எனக்கு சுத்தமாக வருமானம் இல்லை. அப்படிங்கும்போது மாடியில் ரூம் கட்டுறதுக்கு உண்டியலில் பணம் சேர்க்க முடியல, வீட்டு செலவுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு மன உளைச்சலாக இருந்துச்சு. பெங்களூருக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, செல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு என் மாட்டில் வந்துட்டேன். நீங்கள்லாம் ஃபோன் அடிச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ்ஸாக வந்துச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பண்ணாங்கடா, சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கடா, அவங்களுக்கு முதல்ல கால் பண்ணி பேசு அப்படிங்கிறாங்க. அதான் கால் பண்ணி பேசிட்டேன் அப்படிங்கோ. இந்த வர வீட்டம்மாட்ட பேசிட்டாங்க கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. டே உன் காரை ஓட்டுற கார்த்தியும் ஃபோன் அடித்தான், டே கார்த்தியும் பேசிடு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பேசுகிறாரு. பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போகிறாரு. அப்புறம் முருகேசனை ஃபோன் அடிக்கிற, தம்பி நாங்கள் இங்கே வந்துட்டேன், இன்றைக்கி நீங்கள் எஸ்டர்டே காலையில் நம்ம 2 மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே தூங்கிடுறாரு. காலையில் விடிஞ்சோடனே முத்து நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் வா அப்படிங்கிறாங்க. கார் எடுத்துட்டாங்க, நேராக போகிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கார் கம்பெனி வச்சுக்கணும்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற. ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனை, சம்பளம் அதிகமாக வேணும், போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ 2 மாதம் போனஸ் தரேன்னு நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு. அவங்க 10 மாதம் சம்பளம் 10 மாதம் போனஸ் கேட்காங்க. அவ்வளோ கொடுக்க முடியாது, அவ்வளோ வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்காங்க. இதில் அதில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாங்களா சங்கத்தில், தொழிலாளருக்கு, அவன் தான் வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் வந்து போராட்டம் மாதக்கணக்கில் இழுக்கும் போல் தெரியுது.
இப்போ நிறைய காரை அந்த கம்பெனிக்குள்ளே உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆளு ரிலீஃப் ஆகுறதுக்கு வழியே இல்லை. இப்போ இவங்ககிட்ட வந்து நான் பணம் தாரேன் வைக்கேன்னு சொன்னாலும் அந்த கம்பெனிலேருந்து கார் வெளில போனால் தான் நம்ம ஆளுக்கு காசு. இப்போ என்ன பண்ணனே ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியுதுக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ணணும் தம்பி, பின்னாடி கூடி ஒரு பாதை இருக்குது, ஆனால் சின்ன சுருக்கமான பாதை, ஆட்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு போடப்பட்ட பாதை தான். கார் வந்து கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த அளவு. அதில் ரொம்ப தெளிவான டிரைவர் தான் அவன் கம்பெனிக்குள்ளே வந்து காரை வெளியெடுத்து வர முடியும். ஸோ அதனால் கம்பெனியிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு ஏடு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு குடோன் மாதிரி இருக்கும். என்ன, காம்பவுண்ட் சுவருக்குள்ளே எல்லா காரையும் கொண்டு விடணும். இந்த காரெல்லாம் அங்கே கொண்டு விட்டுட்டா என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவான். அதை பூராமே ஷோரூமுக்கு டீலருக்கு அங்கேருந்தே இது பண்ணிடுவான். அப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவான். இவங்ககிட்டையும் கொஞ்சம் சமரசம் பேசி, எப்போ 10 மாதம் போனஸ் கேட்காதாங்க, 10 மாதம் போனஸுங்கிறதுல ஒரு 5, 4, 3, 2ன்னு பேசலாம். அப்போ அந்த கார் ரிலீஃப் ஆனால் தான் பேச முடியும், அந்த கம்பெனியை திறக்க முடியும். இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் கார் கம்பெனியில் எவ்வளோ கார் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வந்து கம்பெனி உள்ள மட்டும் என்ன ஒரு 800 கார் இருக்குது. அப்படி என்ன சொல்கிறாங்க, 800 கார் இருக்கா? 800 கார் இருக்குது தம்பி. அந்த 800 காரும் வெளியே கொண்டு வரணும். அதான் என்ன செய்யணும்னு தெரியல. நம்ம 800 டிரைவரை ரெடி பண்ணி ரொம்ப தெளிவான ரெடி பண்ணி வெளியே கொண்டு வர்றதும் கஷ்டம். இல்லை காரில் வந்து சின்ன ஒரு கோடு போட்டால் கூட எவனும் வாங்க மாட்டான். புது காரில் அப்படி தானே? அப்படி இருக்குது. ரொம்ப தெளிவான டிரைவர் தான் வேணும். இப்போ நீ ரொம்ப தெளிவான டிரைவர் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அவன்கிட்ட பல முறை அவன் காரில் வந்திருக்கேன். நீனே இதை கொஞ்சம் முடிஞ்சளவு அந்த காரை வெளியே கொண்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் 800 கார் கொண்டு வர்றது கஷ்டம் தானே அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, அவங்க வந்து மாத கணக்கில் போராடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. உள்ளிருப்பு போராட்டம்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ளே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாத கணக்கில் இருப்பாங்க. இப்போ கார் வெளியே போனால் மட்டும்தான் அவங்கள்ட்ட டீலே பேச முடியும். அவன் நண்பன் வேறு வழி கிடையாது. அந்த காரை எடுத்தால் நீ எப்போ காரை எடுக்கிய வழியே அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும், அங்கே டீலே பேச முடியும். அப்போ தான் சமரசமாகும் அப்படிங்கிறாங்க. சரி சார், அந்த கார் எடுக்கிறதுக்கு எப்படி என்ன வரும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிற. தம்பி, பின் பாதையில் யாரும் வரமாட்டாங்க. அவங்க போகிறது முன்பாதை. அது ஓனர் க்ளீனாக உனக்கு பாதுகாப்பு என்ன வழியோ அதை பண்ணி தந்துடுவோம். பின்னாடி கூடி எடுத்துகிட்டு போய் குடோனில் கொண்டு விடணும். 1/2 கிலோமீட்ரு. அங்கே நீ விட்டுட்டு வரையில் ஒரு பையன் உனக்காகவே இருப்பான். 2, 3 பையனை வச்சுருக்கோம். அந்த பையங்க பைக்கில் கொண்டு நீங்கள் விட்ருவாங்க. மறுபடியும் கார் எடுத்து அங்கே போகணும். பிறகு பைக்கில் கொண்டு விடுவாங்க. இப்படியே தான் செய்யணும். ஒரு காரை கொண்டு நீ வந்து 1/2 கிலோமீட்டர் கொண்டு விட்ட அப்படின்னா ஒரு காருக்கு 1000 ரூபா. 800 கார் இருக்குது தம்பி. இதுதானா? 800 கார் இருக்குது. 800 காரம் 8 லட்ச ரூபா ஆச்சு. இதை நீ எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவியோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணு. அதுக்கப்புறம் தான் அந்த ஓனரே இந்த கம்பெனியில் உள்ள ஸ்டாஃப்கிட்ட டீல் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே என்ன சொல்கிறீங்க? பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சிரிக்கிறாரு. 8 லட்ச ரூபா கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மாடியில் வீடும் கட்டிடலாம். ஏன் அப்பாவை கூட மாடியிலையும் அப்பாவுக்கும் சேர்த்து கட்டிடலாம். கட்டிட்டோம்னா அப்பா வந்து இந்த மழை நேரத்தில் வாக்கிங் போகிறதுக்கு பீச்சு அங்கே நம்ம பார்க்கு அப்படி இப்படின்னு அலைய வேண்டாம். அப்பாவுக்கும் தடுமாடவும் பிடிக்காது. மாஸ்க் ஏதாவது போட்டிருந்த இது நம்ம தலையில் போட்டதுக்கு ஏதாவது போட்டுக்கலாம். நம்ம வீடுனா அங்கங்கே போகும்போது காற்றுக்கு ஒரு மாதிரி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நினைக்காரு. சரிண்ணே, நான் பண்ணுறேண்ணே அப்படிங்கிறாங்க. சரி முத்து, நீனும் நானும் இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. காரை பார்க்குறாங்க. 800 காரு பயங்கரமாக இருக்குது. புது காரெல்லாம் அண்ணே ஒவ்வொரு காரும் செமையாக இருக்கேண்ணே அப்படிங்கிற. புது காரில் முத்து அப்படி தான் இருக்கும். எடுத்து கொண்டு போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே அழகாக கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன இங்கே கொண்டு விடதுக்கு மட்டும் ஒரு 2, 3 பேர் கூடயே பார்த்துக்கோங்கண்ணே. ஏன்னா 3 பேர் விடிய விடணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு முத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வந்து நல்ல கண்முடிச்சு ஓட்டிடல அப்படின்னாண்ணே. தொழிலே இதுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னாண்ணே. நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டேன். எனக்கு 8 லட்ச ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. இந்த வேலையை முடித்தா எனக்கு 8 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. முத்து, சுத்தமாக 8 லட்ச ரூபா வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. என்ன அது போக இந்த நீ கார் எடுக்கிற வரைக்கும் நம்ம சாப்பாடு தங்குத செலவு என்ன உன் காருக்கு 4 வாடகை தர வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறானே. அதெல்லாம் வேணாண்ணே அப்படிங்களா. முத்து, தொழில்னால் தொழில் தான். என்ன உன் நீ எத்தனை நாள் எடுக்கிறதுக்கு நிற்கியோ அத்தனை நாள் உன் கார் வாடகையும் சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாம் என் பொறுப்பு அப்படின்றாங்க. இனிமேல் இந்த ரூமில் தான் தங்குறேன். ஆனால் அந்த ரூம் அப்படிங்கிறாங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் இங்கே இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வைக்கிறாங்க. ஆனால் நைட்டுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 3 பேர் ரெடி பண்ணணும்லாப்பா அப்படிங்கிறாங்க. 3 பேர் ரெடி பண்ணுறாங்க. 3 பைக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்போ முத்து அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு கரெக்டாக அங்கே விட்டுக்கிட்டே இருக்கார். பைக்கில் இவர் அங்கே
கார் 1/2 கிலோமீட்டர் கொண்டு விட்டோன்னே அங்கே பைக்லேருந்து கூட்டி கொண்டு மறுபடியும் கம்பெனியில் விடுதாங்க முத்தை. மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படியே 800 காரையும் கொண்டு சேர்த்துருந்தாரு. சேர்த்த உடனே அவர் முருகேசன் ஒன்று ஃபோன் அடிக்கிறானே, கார் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து என்ன முத்து 2 நாளில் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அதெல்லாம் வேலையாக விட்டுருந்தீங்க, அதான் இரவு பகல் பார்க்காம செஞ்சுட்டேண்ணே. முத்து இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறாங்க. அண்ணே முழு மனசோடு செஞ்சேன், எதனாலும் செய்யலாம், 1/2 கிலோமீட்டர் தானே, காரெல்லாம் விட்டுட்டேன். அதுமாரி எனக்கு பைக் ஓட்டின பையனும் ரொம்ப சூப்பர் பையங்க, ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு விட்டாங்க வச்சாங்க. அதே மாதிரி எனக்கு தூக்கம் வர்றது மாதிரி இருக்கும்போது டீ காஃபிலாம் கரெக்டாக கொண்டு வாங்கி கொடுப்பானுங்க, கரெக்டாக விட்டேனே. இன்னமும் ஓனரை டீல் பேச சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே முருகேசனை வந்து அந்த கார் கம்பெனி ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. 800 காரையும் கம்பெனிலேருந்து வெளியே எடுத்தாச்சு, இனிமேல் நீங்கள் தொழிலாளிகிட்ட பேசலாம் அப்படிங்கிறாங்க. போய் பேசுகிறாங்க. பேசணுன்னே 10 மாத வாடகை, 10 மாத சம்பளம் வேணும் போனஸா அப்படி இப்படிங்கிறாங்க. அவ்வளோ தர முடியாது, கம்பெனியும் பெரிய அளவில் லாபம் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் பெரிய மனசு பண்ணி நான் 2 மாதம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு 3 மாத போனஸ் தரேன், அதை வாங்கிக்கிட்டு ரன் பண்ணுங்கள். அடுத்தாப்புல லாபம் வரும்போது நம்ம ஏதாவது பண்டிகை வரையில் நான் ஒரு 5 மாதம் இது சம்பளம் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்குள்ள ஒப்புதல் ஓகே ஆயிடுது. ஓகே ஆனா சரி ரைட், அப்போ வேலையை ஆரம்பிக்கணும், வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த காரை பற்றிய பிரச்சனை முடிஞ்சிருது. ஏன்னு கேட்டால் எல்லா ஷோரூமுக்கும் பேசிடுறாங்க. அவங்க போகிறாங்க இருந்து அவங்க காரில் அவங்க இதில் வந்து நீட்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த அமௌண்ட்டும் ஓனருக்கு வந்துடுது. வந்த உடனே முருகேசன் கால் பண்ணுறாங்க, வாங்க தலைவரை கம்பெனிக்கு அப்படிங்கிறாங்க. முத்து முருகேசனை எல்லோரும் கம்பெனிக்கு போகிறாங்க. எப்படி 800 காரையும் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. எல்லா காரையும் எடுத்தது இந்த முத்து தம்பி தான். பயங்கரமான டிரைவரு, தூங்க மாட்டான், அசராமல் ஓட்டுவான். இந்த பையனை வச்சு தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. தம்பி 800 கார் நீங்கள் தான் 2 நாளில் எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. எடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. எப்படி தம்பி சாத்தியம், 24 மணி நேரத்தில் அப்போ 400 கார் எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன வெறிகுண்டு வாங்கியாக தான் எடுத்துருக்கேனே, வேறு வழி கிடையாது, உங்களுக்கும் அவசியம் எனக்கும் அவசியம், உங்களுக்கு உதவி பண்ணணும்னு முருகேசன் நினைக்காங்க, எனக்கு அதில் பிரயோஜனம் இருக்குது. இந்த 8 லட்ச ரூபா வந்துச்சுன்னா மாடியில் ரூம் கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. தம்பி 8 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு வீடுனாலும் நான் கட்டித்தரேன் அப்படிங்கிறாரு கம்பெனி ஓனர். இல்லைண்ணே, இல்லை சார், நான் உழைச்சதில் தான் கட்டணும், என் வீட்டுக்காரி உழைச்சது தான் கட்டணும்னு இருக்கோம், இதில் வந்துருச்சு பணம் போதுண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு தம்பி, 8 லட்ச ரூபான்னு உனக்கு பேசியிருக்கோம் முருகேசன், 10 லட்ச ரூபாயே தரேன் தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே 8 லட்ச ரூபா போதும் அப்படிங்கிறாங்க. 8 லட்ச ரூபாயும் வாங்குறாரு. அப்புறம் தம்பி கார் வாடகை பிடிங்க சரி அப்படின்னு பிடிங்கன்னு கொடுவானே. வேணாண்ணே அப்படி வச்சுக்கா தம்பி, நீ அனவசியமாக தான் மாட்டேன், உன் காருக்கு நின்றுச்சுல 10 பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. முருகேசனே ரொம்ப நன்றிண்ணே, இந்த உதவி நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து இது மிகப்பெரிய உதவி என் நண்பருக்கும் எனக்கும். சரி தானே, கம்பெனியில் ஸ்ட்ரைக் நடந்துகிட்ருக்கு, பின்னாடி ஓடி ஒரு நைஸாக கார் எடுக்கணும்னா எல்லாராலையும் முடியாது. நாசுக்காக எடுத்து இவ்வளோ காரையும் ஒரு டேமேஜ் இல்லாமல் குடோனில் கொண்டு சேர்த்துருக்கேன். என்ன இப்போ நீ கொண்டு சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் ஷோரூமுக்கு என் நண்பரால் அனுப்ப முடியாது காரை. அப்படி ஷோரூமுக்கெலாம் வந்து டெலிவரி பண்ணதுனால தான் அதை வச்சு போனஸ் கொடுக்குறதுக்கு வைக்கிறதுலாம் டீல் போட்டு பேச முடிஞ்சிச்சு. எல்லா கதையும் ஒன்றால் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே, அண்ணா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ஒரு ரூம் போட்டு தங்கிட்டுமா அப்படின்னு. முத்து எத்தனை நாள் இரு, அந்த லாட்ஜி வேறு யார் லாட்ஜி கிடையாது, நம்ம நண்பர் லாட்ஜி தான். சரி தானே, வாடகை எதுவுமே கிடையாது, 3 நேரம் சாப்பாடு வந்து போய் தங்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா லாட்ஜுக்கு போகிறாங்க. போயிட்டு சரியான தூக்கம், ஏன்னா விடிய 2 நாளாக கார் ஓட்டுறாருல, அங்கே போய் தூங்கிடுறாரு. மீனா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, மறுபடியும் எடுக்கல, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனா எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. முத்துக்கு தண்ணி தான் எடுக்கும்போது எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, செல்ஃபோனில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. யாருன்னு பார்க்குறாங்க, மீனா. ஹலோ மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க முதல்ல தான் ஃபோன் எடுக்கல, இங்கே ஒரு ஆஃபராக வந்தேன், ஒரு வேலையாக இருந்தேன்னு சொன்னீங்க, சரி இப்போமாவது ஃபோன் எடுத்தானே அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு பெரிய வேலை செஞ்சேன், விடிய 2 நாளாக முடிச்சிருந்தே நான் வந்து கார் ஓட்டினேன், அதனால் என்னால் சத்தியமாக கண்ணை முழிக்க முடியல மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க. அந்த தூக்கச்சடலே சொல்லுதாரு. மீனா ஒரு காரு 800 காரை கம்பெனிக்குள்ளேருந்து வெளியே எடுத்து கொண்டு விடணுன்னாங்க, ஒரு காருக்கு 1000 ரூபான்னாங்க, 100 காருன்னா 1 லட்ச ரூபா ஆச்சு, 800 காருன்னாங்க 8 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா பணமும் தந்துட்டாங்க. அது போக நான் 2 நாள் 3 நாள் வாடகை காருக்கு உள்ளதையும் வாங்கி வச்சுருக்கேன், அவங்க சொந்த லாட்ஜில் தான் தங்கியிருக்கேன் மீனா. மீனா இன்றைக்கி பூரா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வரேன் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க ரொம்ப கவனமாக ரெஸ்ட் எடுத்து வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு தூங்கிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம், இன்னொரு வகையில் என் வீட்டுக்காரர் இப்படி விடிய இந்த ரூமுக்காக வந்து கண் முழிச்சு கார் ஓட்டியிருக்காரே, மறுபடியும் கண் முழிச்சு ஓட்டிட்டு இங்கே வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே பயம். அப்போ அண்ணாமலைகிட்ட போய் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கழித்து ஃபோன் பண்ணி சொல்லணுமாம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. 2 நாளாக கண் முழிச்சு ஓட்டியிருக்காரு,
மறுபடியும் இங்கே திரும்பி வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண் முழிச்சு ஓட்டு வந்தாருன்னா நல்லதில்லை மாமா, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் முத்துக்கு கால் பண்ணுறாரு. தூங்கிட்டு ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ 2 நாளாக கண் முழிச்சு கார் ஓட்டினதாக மீனா சொல்கிறா, ரெஸ்ட் எடுக்காமல் ஆர்வ கோளாறில் கார் எடுத்து வராத சரிதானா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு தங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே நல்லா தூங்கி எழுந்துச்சி மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே சரி ரைட்டு ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நைட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு வீட்டுக்கு. வந்தோடனே மீனா அப்படியே அழுகிறாங்க. ஏன் மீனா அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என்கிட்ட நீங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தான் போவீங்க, ஏன் சண்டை போட்டால் கூட சாடையில் சொல்லிட்டு போவீங்க, என்கிட்ட சொல்லாட்டிலும் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போவீங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் போனோன்னு என்னால் தாங்கவே முடியலங்க. இப்போ தாங்க எனக்கு மனசுக்கே ஆறுதலாக இருக்குது. நீங்கள் பணம் சம்பாதிக்காமல் போங்கங்க. மாடியில் ரூம் கட்டி தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே நான் இருக்க தயாராக இருக்கேன். ஏன் அந்த தாத்தாவும் செருப்பு கொடுக்குறாங்களா தாத்தாவும் பாட்டியும் தெருவில் உட்காந்து குடும்பம் நடத்தலையா? புருஷன் எங்கே இருக்காங்களோ அவங்க பொண்டாட்டி இருக்கிற இடம் இருப்பாங்களே. ராமர் இருக்க இடம் தானே சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்களே. அதை மாதிரி நான் இருந்துட்டு போயிடுவேங்க. நீங்கள் இந்த வீடு தான் கட்டணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நினைக்க மாடியில் ரூம் கட்ட தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய பெரிய தொழில் பண்ணுறவனே பணத்தை கொடுத்துக்கிட்டு அங்கங்கே முடிச்சுட்டு கிடக்கான், இவன் வந்து கட்டிடுவான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் முழு முயற்சியாக அந்த வீடை தான் கட்டணும், மாடியில் ரூம் கட்டுறதுக்கு உழைச்சிட்ருக்காங்க. இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்ருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்பா இதில் ஒரு 8 லட்ச ரூபா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. 8 லட்ச ரூபா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ஒரு வாரம் கணக்குக்கு வேலை பார்த்த மாதிரி பார்த்துருக்கேன், 4-5 நாள் வேலை பார்த்துருக்கேன், அது கிடைச்ச வருமானம் இது அப்படிங்கிறாங்க. ஏங்க 4 நாள் 5 நாள் வருமானத்தில் வந்து இவ்வளோ பணம் வருமாங்க அப்படிங்கிறாங்க. முத்து என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. எப்போ ஒரு கார் கம்பெனியில் ஸ்ட்ரைக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த கார் கம்பெனிலேருந்து காரை வெளியே எடுத்து குடோனில் விடணும்னு சொன்னாங்க. 800 காரு விடிய 2 நாள் ஓட்டணும்பா. அவ்வளோ காரையும் கம்பெனிலேருந்து வெளியே எடுத்துக்கொண்டு விட்டேன். வெளியே எடுத்துக்கொண்டு விட்டோன்னா நம்மளுக்கு ஒரு காருக்கு 1000 ரூபா மேனிக்கு 800 காருக்கு எவ்வளோப்பாச்சு? 8 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது போக நான் கார் ஆஃபர் அங்கே தான் கர்நாடகா அங்கே போனோம்ல, பெங்களூர் போனோம்ல, அதுக்குள்ளது. அப்புறம் என் கார் அங்கே வெயிட்டிங்கில் போட்டு நான் வேலை பார்த்ததுனால அதுக்கு 2 நாள் வாடகை, கிட்டத்தட்ட 3 நாள் வாடகை கொடுத்தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ஆனால் வீடு கட்டணுங்கிறதுக்காக வந்து இவ்வளவு கண் முழிச்சு ஓட்டணும்னு அவசியம் இல்லைடா. என்கிட்ட கேட்டால் கூட நான் லோனோ ஏதோ ரெடி பண்ணி தந்திருப்பேன், இல்லை நான் கூட அம்மாட்ட காசு வைக்க தர தயாராக இருக்கேன். பாட்டி தான் வரும்போது சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, என் பொண்டாட்டி வாக்கை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. மாடியில் ரூம் கட்டணும்னு சொல்லிவிட்டா, அதுவும் நாங்கள் உழைச்சி தான் கட்டுவோம்னு சொல்லிட்டேன், அதை எப்படிப்பா மறுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது மேஸ்திரி வராங்க. தம்பி உள்ளே வரலாமா அப்படிங்க. வாங்கினே அப்படிங்கிறாங்க. எங்கே இவங்களுக்கு எப்போ கால் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. மீனா இங்கே வரும்போது நான் கால் பண்ணிட்டேன், அண்ணே மாடியில் ரூம் கட்டுங்கண்ணே, நாங்கள் பிடிங்கண்ணே, இதில் ஒரு 4 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னுங்கிறாங்க. உடனே தம்பி ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்க. ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ இதில் ஒரு 4 லட்ச ரூபா இருக்குது, இந்த 4 லட்ச ரூபா வச்சு மேலே உனக்கு ரூம் கட்டிடலாமாப்பா, இன்னொரு ரூம் கட்டிடலாமாப்பா, ரெண்டு மேஸ்திரி நான் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, வேண்டாம் முத்து அதான் கீழே இருக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ வாக்கிங் அதெல்லாம் போகிறதுக்கு பார்க்கு அங்கன்னு போகிற, மழை கீழே பெய்யுதுப்பா, காற்று நடிக்கும்போது மரங்கிற வந்துட்டு நான் சரி வராதுப்பா, பேசாமல் நீ மொட்டை மாடியிலே ஒரு ரூம் கட்டிட்டோம், நம்ம யாருக்கு மேலே கீழே ரூம் கட்டிட்டோன்னா மொட்டை மாடியில் நடந்து போகலாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், வீட்டு பத்திரத்தை வச்சு தானேங்க நீங்கள் வந்து அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தீங்க, அவன் பாட்டில் அவன் ஃப்ரெண்டுக்கு மாதிரி விற்றுட்டு போயிட்டான், அதை திருப்பி சொல்லுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, அது திருப்பி ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ மீனா பீரோவில் தான் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறீங்க. மீனாட்டை எதுக்கு கொடுத்தீங்க வச்சிங்க அப்படிங்கிறாங்க. நான் மீனாட்டை கொடுத்துடணுங்க சொன்னேன், நம்ம வீட்டு பத்திரம் எங்கள் அம்மாட்ட இருக்குது, எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்பியோ இல்லை நேரில் போய் கேட்பியோ, கேட்டு வாங்கணும் முடிஞ்சால் வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்ககிட்ட எப்படிங்க வாங்க முடியும் என்னால் அப்படிங்கிறாங்க. அதான் அவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், இவன் பிஸ்னஸ் பண்ணதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பத்திரத்தை தூக்கி கொடுத்துருவான்னு தெரிஞ்சு தான் கொண்டு கொடுத்துருக்கேன். முத்து பல சங்கடத்துக்கு மத்தியில் தான் திருப்பி தந்தான். ஏங்க அவனுக்காக தான் நீங்கள் அட வச்சிங்க அப்படிங்கிறாங்க. அவன் தொழிலுக்காக தான் அட வச்சான், அவனையும் திருப்பி தந்துட்டான், அந்த பத்திரம் வீணாகக்கூடாது, அதை வச்சு நீ எதுவும் பண்ணிடக்கூடாது, கோக்கமாக எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பத்திரத்தை எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. வச்சு மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் மீனாடு கொடுத்தா அப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை மாமா சொல்கிறதான் உண்மை, அப்படி உங்களுக்கு சந்தேகம்னா என் பேர் உள்ள போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கணும் நீங்கள் பாருங்கள், உங்கள் பையன் மனசு கூட்டு கொண்டு பார்க்காதாங்க, அப்புறம் உண்டியில் ஆட்டையை போட்டுருவான் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் உண்டியில் ஏதாவது லட்சம் இருக்க போதா அப்படி அப்படிங்கிறாங்க.
ஏம்மா சொன்னாலும் சொல்லாலும் இப்போ இப்போ 4 லட்சம் எப்படியும் அங்கே ஒரு 1,50,000 மேலே சேர்த்து வச்சுருப்பான். ஒரு 5,5 லட்சம் இருக்க தான் போகுது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, முத்துங்க பாரு, நீ மாடியில் எனக்கு ரூம் கட்டித்தரதெல்லாம் 2வது, கீழே தானே ரூம் இருக்க, மாடியில் நான் நடந்துக்கிறேன், மீனாவுக்கு நகை பண்ணி போடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதுபோக இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடியுது. மீனா வீட்டு வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க. வீட்டு வேலை செஞ்ச உடனே முத்து ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா சமையல்லாம் பண்ணி முடிச்சோடனே நம்ம உனக்கு நகை எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சமையல்லாம் முடிச்சுட்டு நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. என்னங்க நகை கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, உனக்கு மட்டும் இல்லை, சீதாவும் இங்கே நகை எடுக்கணும், அவளுக்கும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்ல, அவளுக்கு நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் செய்வோம், உனக்கு நகை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சீதா வேலைக்கு போகிறாங்க. உடனே உங்கள் டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி உனக்கு லீவ் தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் நான் முத்து பேசுகிறேன், சீதாவோட மாமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் சீதாவுக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா லீவ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம எல்லோரும் நகை கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போனீங்க, மீனா ரொம்ப கஷ்டப்பட்டா மாப்பிள்ளை, சாப்பிடாம வைக்காமல் கிடந்தா, நான் எனக்கு அவருக்கு எந்த சண்டையும் இல்லைம்மா, இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வீட்டுக்கெலாம் போனோம் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன், அங்கெல்லாம் போனியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அங்கெல்லாம் போய் கேட்டோம், எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல, தேடி அலைஞ்சோம், சத்யாவை சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சான் அப்படிங்க. மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்களுக்கும் அக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படி இருக்கும்போது மாமா காலங்கன்னு எனக்கு ஒன்றுமே உடலை, எங்கள் வீட்டில் தவப்பசானத்தில் நீங்களும் உங்கள் அப்பாவும் தான் இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஒன்று எங்களால் தாங்க முடியுமா மாமா, எங்கள் அப்பா இல்லாத இடத்த நீங்கள் தான் அதை குறைய தீர்க்குறீங்க, எனக்கு வந்த பிரச்சனைக்கு மற்ற ஒருத்தங்களாக இருந்தாங்கன்னா உன் தம்பிலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே வரவிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து எங்கள் கூடயே இருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு தோல் சாஞ்சு நிற்கிங்க, உங்களுக்கு கிடைச்ச பணத்தில் சீதாக்காவுக்கும் மீனாக்காவுக்கும் நகை எடுத்து கொடுக்க நினைக்கிங்க, உங்கள் மனசு யாருக்கு வராது மாமா, அதனால தான் மாமா உங்களை தேடி அலைஞ்சோம், கிடைச்ச வைரத்தை நாங்கள் துளைக்க விரும்புவோம் மாமா, எங்கள் வைரத்தை தேடி அலையிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சோம் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அழுகிறாரு. டேய் மாப்பிள்ளை, எனக்கு மாப்பிள்ளை மட்டும் இல்லைடா, என்ன எனக்கு பிள்ளை மாதிரி தான், கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பெரிய ஆளாக இருக்கார், ஒரு கார் கம்பெனி ஓனரும் உங்களுக்கு பழக்கமாக இருக்கார், அந்த கார் கம்பெனியில் உனக்கு ஒரு பெரிய வேலையாக முருகேசன் சொல்லி வாங்கி தரேன் மாப்பிள்ளை, கவலைப்படாத அப்படி. சரி மாமா, நீங்கள் எனக்கு வாங்கி தருவேன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே முருகேசனுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணே முத்து ரொம்ப நன்றியாப்பா அப்படிங்க. அண்ணே கொடுங்கண்ணே. சரிண்ணே, என் மாப்பிள்ளை ஒருத்தன் டிகிரி முடிச்சிட்ருக்கான்னு சொன்னோம்ண்ணே அப்படிங்க. ஆமா சொன்னேன், டிகிரி முடிச்சிட்டாம்ண்ணே, உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி அந்த கார் கம்பெனியில் ஏதாவது வேலை இருக்குமான்னு கேளுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இது என்ன தம்பி கேள்வி, அவன் ஒரு மேனேஜர் நல்ல பையன் வேணும், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேணும்னு கேட்டிருக்கான், என்ன நம்ம சொல்லுறதால தான் அவன் போட போகிறான், நான் சொல்லியிருந்தேன், உன் மாப்பிள்ளையும் சொல்லியிருந்தேன், நல்ல மாதிரி வேலை பார்க்கட்டும், ஒரு 50,000 சம்பளம் கொடுப்பானப்பா, போதுமா அப்படிங்கிறாண்ணே. 50,000மே பெருசுண்ணே அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இது ஸ்டார்டிங் சம்பளம் தான், ஏன்னா நல்லா வேலை பார்க்கட்டும், நல்ல பேர் வாங்கட்டும், நல்ல வருமானம் கொடுப்பான், ஃப்ரெண்டு அதுக்கு நான் பொறுப்பப்பா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே சரி ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்க. மாப்பிள்ளை உனக்கும் வேலை உறுதியாக இருக்குது, முருகேசனே அப்படி 2-3 நாள் இங்கே வருவாங்க, வந்தவொடனே நேரில் கூட்டி போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த கார் கம்பெனி ஓனர் பார்ப்போண்ணே அப்படிங்கிறாங்க. அம்மா தேங்க்ஸ் மாமா அப்படிங்க. என்னடா நீ எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறேன், எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை இருக்கட்டும், சீதாவுக்கும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அத்தை வாங்கதான் நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மீனாவுக்கும் சீதாவுக்கும் நாங்கள் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சீதா வீட்டில் விட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா நகை எடுத்துட்டோம், மீனா கழுத்தில் போட்டிருக்கா பாருப்பா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க பணம் நிறைய கொண்டு போனால் கொஞ்சமாக நகை போட்டிருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க. எப்பா சீதாவுக்கும் கல்யாணம் முடிக்கணும்ப்பா, அதான் சீதாவும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஏங்க பொண்டாட்டி வீட்டுக்கு எதுக்கு இவன் எடுத்து கொடுக்கணும், இங்கேருந்து தான் எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நினைக்கால போல் அப்படி இப்படின்னு இருக்காங்க. இப்போ நீ தானப்பா சொல்லுவேன், அந்த வீட்டுக்கு மூத்த பையன் நீ தான்னு சொல்லிவிட்டு, அந்த வீட்டுக்கு மூத்த பையனாக தான் நான் என்ன செஞ்சுருப்பேன், சீதா கல்யாணத்துக்கு நகை சேர்த்துருப்போம்ல, எடுத்து கொடுத்துருப்போம்ல, அதை தான்ப்பா செஞ்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. மாடியில் ரூம் கட்டுறதுக்கு பணம் சேர்த்தாச்சு, அதுக்கு பணத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ மீனாவுக்கு சீதாவுக்கு எடுத்தாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து நீ பண்ணது தான்டா கரெக்டு, அவள் என்னத்தையாவது குடைச்சிட்டு கொடுத்துருத்தாருப்பா கூட அப்படின்ட்டு இருக்கும். மேஸ்திரி வந்துடுறாரு. தம்பி செங்கல் மணல்லாம் வந்துருச்சு, வெளியே கொட்ட சொல்லிட்டேன், கொட்டிகிட்ருக்காங்க, இடத்த வந்து கொஞ்சம் அளக்கணும், கொஞ்சம் வரீங்களா தம்பி அப்படிங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் டேபிள்லாம் பிடிக்கிறாங்க. நம்மளையும் போகிறாங்க. விஜயா பின்னாடியே போகிறாங்க. நம்ம வந்து மேலே வந்து வீடு கட்ட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் பணம்னு சொல்லி அலைப்பாரிட்டே அலைவாங்கன்னு பார்த்தா இவங்க டவார்னு பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களே, இது எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்காங்க.
அப்போ அண்ணாமலை பக்கத்தில் வராரு, விஜயா பக்கத்தில். என்ன விஜயா, இவங்க வீடு கட்டுறதை எப்படி கெடுக்கலான்னு பார்த்துட்ருக்கியா? இப்போ பாரு, அவங்க வீடு கட்டுறதுக்கு எந்த உரியாவது நீ கொடுத்தன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு மேலே தான் அந்த அண்ணாமலை பணம் என்ன அப்படின்னு நீ பார்ப்ப. என்ன பணம் வச்சு கெட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் அது அவன் சிந்தனையும் செயலும் அவன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற தான் வருவான். முத்து மீனாவும் நல்லா இருக்க போகிறாங்கன்னா அவங்க சிந்தனையும் செயலும் கண்டிப்பாக அவங்க நல்லா வருவாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன் விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எதுவுமே பண்ணாத போது நீங்கள் முத்து சொல்லிங்க மீனா சொல்லி கேட்டு பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மேசரி கேட்குறான்னா எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற. ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாரு முத்து. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.